அன்பு நேயர்களுக்கு என் ஆத்ம வணக்கங்கள். உங்க ராசிக்காரங்களுக்கு இப்போ பாத சனி தான் வருது. உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் வர 7.5 முடிய போகுது, கடைசி கட்டம். அப்ப கண்டிப்பா நன்மை தான் செய்வார். பாத சனி எப்பவுமே நன்மை தான் செய்யறதுதான் ஆன்றோர்கள் சான்றோர்கள் முன்னோர்கள் சொல்லிட்டு போன விஷயம். அந்த வகையில் உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். இருந்தாலும் உங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் வந்திருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். யாருக்கும் ஜாமீன் கைது போடக்கூடாது, கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும், பணம் வாங்குறது போல விஷயம் கவனமா இருக்கணும். இது மாதிரிலாம் பண்ணணும். குடும்பத்திலையும் கவனமா இருக்கணும். குடும்ப உறவுகள் பிரிவு ஏற்படைய அமைப்பு வரும், அதுலையும் கவனமா இருக்கணும். கவனமா இருந்தா போதும், எல்லாம் சரியாயிடும். அது இல்லாமல் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தையும் பாக்குறாரு. அப்போ லாபஸ்தானத்தையும் பாக்குறாரு. நிறைய வரவுகள் லாபங்கள் ஏற்பட்டுனே இருக்கும். பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும். அவங்களுடைய அந்த சொல்லக்கூடிய அட்வைஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது கேட்கணும். புத்திமதி, அவங்களோட புத்திமதி கேட்டு நடக்கணும். அப்போ கண்டிப்பா நல்லா வந்துருவீங்க. இருந்தாலும் ராசாதிபதி சனி பகவான் இல்லையா, பெரிய தீமையை செய்ய மாட்டார், நல்லதான் செய்வார். அடிக்கடி லாபமான விஷயங்களை நடத்தி கொடுப்பார். தொழில் உத்தியோகம் வியாபாரம் முன்னேற்றமா இருக்கும். எல்லா வகையிலுமே ஏற்றமா இருக்கும். திடீர்னு அந்த வரவுகள் வந்து சேரும். ஒரு ஆவரேஜா வராம திடீர்னு வரும். ஒரு நாளைக்கு சரியில்லாம இருக்கும், ஒரு நாள் திடீர்னு நல்ல வருமானம் வந்துடும். இப்படிதான் உங்களுக்கு அந்த ஏற்பட போகுது. அதுக்குண்டான அமைப்பு தான் இப்போ வந்திருக்கு. இது இல்லாமல் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பாக்குறாரு. அப்போ பொருள் வரவு ஏற்படும். புதுமையான கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிப்பீங்க. தேக ஆரோக்கியம் ஓரளவுக்கு நல்லபடியா ஆயிடும். வீடு விஷயங்கள் எல்லாமே பூர்த்தி ஆயிடும். சொந்த வீடு போறவங்க சொந்த வீடு போவாங்க, சொந்த வீடு வாங்குவாங்க. நல்ல வாடகை வீட்டில் இருக்கும், நல்ல வசதியான வாழ்க்கை போவாங்க. வசதி மேம்படும், அதுதான் அப்படி சொல்லிருக்கோம். நட்பு உறவு எல்லாமே உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க. அடிக்கடி உதவி பண்ணுவாங்க, உங்களை வந்து கேட்பாங்க. எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுங்க, நம்மளா கேட்கறதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருப்போம். அது நட்பு உறவுல முக்கியமான விஷயமா சொல்லப்படுது. ஆனால் அவர்களே கேட்கும்போது அப்போ சரி, நம்ம வேணும் தானே செய்யுங்க, அப்போ நம்ம சொல்றது ஈஸியா போயிடும் இல்லையா. அதுதான் உங்களுக்கு நடக்க போகுது. அவர்களாக தேடி வந்து கேட்பாங்க, உங்களுக்கு என்ன வேணும், என்ன உதவி வேணும், பண உதவி வேணுமா, பொருள் உதவி வேணுமா, சரீர உதவி வேணுமா, நான் கூட வரட்டுமா, செய்யட்டுமா, பார்க்கட்டுமா, இப்படிதான் கேட்பாங்க. அதெல்லாமே இப்ப நடக்கும். அப்ப கும்பராசிக்கு எல்லாமே நடக்கும். உங்க மனதிலை பத்தி நீங்க தெளிவா வெளியே சொல்லிடணும். ரொம்ப நல்ல க்ளோஸ் ரிலேஷன், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்க, அவங்ககிட்ட சொல்லணும், தப்பு கிடையாது. சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த காலம் உங்களுக்கு நம்ம ஏற்ற காலமா தான் இருக்கு. புத்துயிர் பெறுவீர்கள், அதுதான் முக்கியமான விஷயம். புத்துயிர்னா எப்படி, எப்பா அவன் போயிட்டு வந்தான்ப்பா, மீண்டு வந்தான்ப்பா, மறுபேரும் எடுத்துட்டான்ப்பா, அவன் புதிய வாழ்க்கை வாழ்றான்ப்பா, இன்னாத வரைக்கும் பட்ட கஷ்டம் பிரச்சனை இருப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அதுதான் உங்களுக்கு நடக்க போகுது. அப்ப அந்த மாதிரி வாழ்க்கையை உங்களுக்கு கிடைக்கும், நல்ல பிணம். இது மாதிரிலாம் இந்த சனி பகவானுடைய பலன்கள் ஏற்பட போதும். பொதுவாக கும்பராசி கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும், நடத்தி கொடுப்பார். அது இல்லாமல் உங்களுக்கு எல்லாமே புரிய வரும். ஏன்னா வரைக்கும் புரியாம கஷ்டப்பட்டு இருப்பீங்க. இவங்களால இது பலனா, இவங்களால இது செய்யணும், இவங்களை போய் பார்த்தா இது முடியுமா, இப்படிலாம் நீங்க உங்களுக்கு யோசிச்சு செஞ்சீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் தான் உங்களுக்கு. உங்க வீட்டுல கேட்பாங்க, இவ்வளவு நாள் எப்படிங்க இந்த உங்களுக்கு புத்தி இல்லாம போச்சு, இதுக்குதான் சமயோச புத்தின்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு வந்துடும். எப்படி செய்யணும், ஏதா பண்ணணும், என்ன பண்ணணும், இப்படி செஞ்சா எப்படி கிடைக்கும், முடியுமா முடியாதா, எல்லாமே நடக்கும். இது மாதிரிலாம் கேள்வி கேட்டு பிளான் பண்ணி நீங்களே செஞ்சிருவீங்க, அதுலயும் ஜெயிச்சிருவீங்க. அதுக்குன்னா நேரம் தான் இப்போ வந்திருக்கும். அப்ப நல்ல விஷயம் தானே, ரொம்ப சந்தோஷமா தான் இருக்க போறீங்க. இது இல்லாமல் பெரிய பெரிய மனிதர்கள் தொடர்புலாம் கிடைக்கும், அது நீங்க தக்க வச்சுக்கணும் இந்த காலகட்டத்துல. ஏன்னா 7.5 சனி உங்க வீட்டு விலக போகுது இல்லையா, அப்ப நன்மை தான் நடக்கும். பிரிஞ்சவங்க சேருவாங்க. பெரும்பாலும் கும்பராசிக்காரங்கள் இருந்த கணவன் மனைவி ஒரு பிரிஞ்சிருக்கும், அதெல்லாமே இப்ப சேருவாங்க. சில பேர் தயக்கமா இருப்பாங்க, சில பேர் பஞ்சாயத்து மூலமா சேருவாங்க, சில பேர் அவங்களே வந்து சேர்ந்துப்பாங்க, இப்படியே நடக்கும். அதே விஷயம்தான் நட்புலையும் உறவுலையும். நண்பர்கள் உறவினர்கள் கூட பிரிஞ்சிருப்பாங்க. அது நீங்க பேசி நீங்க அவங்களுக்கு கூப்பிட்டுப்பீங்க, இல்லைன்னா அவங்களே வந்து உங்ககிட்ட சேர்ந்துருவாங்க. எல்லாமே நடக்கும். அதுக்குண்டான நேரங்கள் தான் இப்போ வந்திருக்கும். நீங்க செய்யக்கூடிய இறைப்பறிக்கான பார்க்கும்போது உங்க ராசியாதிபதி சனி பகவான் தான். அப்போ பெரும்பாலும் பழமையான ஈஸ்வரன் கோயில் போயிட்டு வரலாம். கும்பேஸ்வரர் அப்படின்னு கும்பகோணத்துல சொல்லப்படுது.
இப்போ மகாமகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு பிரசித்தி பெற்ற கோயில் தான் அது. அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம். பெரும்பாலும் ஈஸ்வரனை வணங்கிட்டு வரலாம். இதல்லாமல் ரொம்ப நீண்ட நாட்களா படுத்த படுக்கையா இருக்கிறவங்க, நோய் நொடியில இருப்பவங்க, அவங்களுக்கு போய் உதவி பண்ணலாம். அவங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாமே செய்யலாம். இது செய்ய செய்ய உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் நடக்கும். சனி பிரசித்தி பெற்ற ஸ்தலங்க போயிட்டு வரலாம். சனிக்கிழமையில எல்விளக்கு தீபம் போட்டு அபிஷேக ஆராதனை வசதி இருந்தால் பண்ணிட்டு வரலாம். இல்லைன்னா அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவலாம். இதெல்லாம் செய்யலாம். கை கால் ஊனமுற்றவர்கள், இதுவா இருக்கலாம், செவித்திறன் இழந்தவர்கள், வாய் பேச திறமையற்றவர்கள், இவங்களெல்லாம் உதவி பண்ணலாம். அது அவ்வளவு பெரிய விஷயம் சொல்லப்பட்டது. பெரும்பாலும் வாய் பேசாமல் இருப்பவர்கள் உதவி பண்ணா அவ்வளவு விஷயம். இதான் சுற்றுவன் பரிகாரம் இந்த சனி பேச சொல்றது. ஊமையா இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு உதவி பண்ணணும். அது பிச்சைக்காரங்க தான் இருக்கணும், இல்லை உங்க உற்றார் உறவினர் கூட இருக்கலாம், பழக்க வழக்கத்துல இருக்கலாம். இது மாதிரி இருக்காங்க நிறைய பேர், பேச முடியாதவங்க இருப்பாங்க. அவங்களும் நீங்க உதவி பண்ணுங்க, கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இது சரி பண்ண முடிஞ்சா அதுக்கு உண்டான உதவி பண்ணலாம். இல்லைன்னா அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். தேவையான எண்ணங்கள் மனசுல இருந்தா அவங்க எழுதி காட்ட சொல்லி அதை படி செஞ்சு கொடுக்கலாம். இது மாதிரி பண்ணலாம். அவங்க பிடிச்சதை வாங்கி கொடுக்கலாம். இதுதான் செய்யணும். இதுதான் உண்மையான தான தர்மம். அவங்க மனசை சந்தோஷப்படணும், அவ்வளவுதான் விஷயம். அப்ப இதெல்லாம் பண்ணிட்டீங்கனாலே கண்டிப்பாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நன்மை தான் செய்ய போகுது. 7 சனி விலக போகுது உங்களுக்கு. அதனால கண்டிப்பாக இந்த பாத சனி கண்டிப்பா நல்லது செய்யும். எப்பயுமே பாத சனியிலே பாத யாத்திரை போவது நல்லது. இது முக்கியமான விஷயம், நோட் பண்ணீங்க. பாத சனி நடக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா, கும்பராசிக்கு இப்போ வரப்போகுது. அதான் அப்போ உங்களுக்கு பிடிச்ச இஷ்டதேவ கோயில் போயிட்டு வரலாம், குலதெய்வ கோயில் போயிட்டு வரலாம், பிரசித்தி பெற்ற ஸ்தலங்கள் போயிட்டு வரலாம், பாத யாத்திரையா போயிட்டு வரணும். அது ரொம்ப விசேஷம். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சனிவோட அருள் பெற்று உங்களுக்கு எல்லா விஷயமும் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லி நான் சொன்ன இறை பரிகாரம் தான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லா நலமும் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அல்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. இன்னைக்கு கும்பராசிக்கு சனி பயிற்சி எப்படி இருக்கு போகுதுன்னு சொல்லிட்டு சோழி பிரசனம் மூலமா நம்ம பார்க்கலாம். நாகத்வஜாய வித்மஹே நாகரூபாய தீமஹி தன்னோ நாகதேவி பிரசோதயா. கும்பராசிக்கு சனி பகவான் பாத்தீங்கன்னா 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்துல பெயர்ச்சி அடைகிறார். அதாவது பாத சனியா பெயர்ச்சி அடைகிறார். 2ஆம் இடம்ன்றது வாக்குஸ்தானம். சோ அதனால பாத்தீங்கன்னா யார்கிட்ட, அதாவது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா அறிவாளியாவும் திறமசாலியாவும் இருப்பாங்க. எல்லார்கிட்டயுமே வந்து படப்படன்னு பேசக்கூடியவர்களும் பாத்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரர்களா தான் இருப்பாங்க. அதாவது புத்திமான் கூட சொல்லலாம். இவங்க எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதை நல்லா அலசி ஆராய்ஞ்சுதான் ஒரு முடிவு எடுப்பாங்க. அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்க கூடாதவர்கள் பாத்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரர்கள். அதே மாதிரி இவங்க கும்பராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா இப்போ 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்துல சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறதுனால தேவையில்லாத வாக்கு விவாதங்கள் வந்து நம்மளுடைய அதாவது கணவன் மனைவி கிட்டயோ சரி, இல்ல ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல குடும்பத்துல அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் தேவையில்லாம நீங்க வார்த்தையை விட்டுறாதீங்க. அதாவது வார்த்தையை விட்டா அள்ள முடியாதுன்னு சொல்லுவாங்க. சோ அதனால வந்து கவனத்துடன் ஒரு விஷயத்த வந்து நீங்க கையாள வேண்டும். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் எடுத்தோம் கவுத்தோன்னு வந்து முடிவு எடுத்துறாதீங்க. ஏன்னா இந்த காலகட்டம் வந்து உங்களை அவசரப்படுத்தும். அதே மாதிரி யாருக்காவது வாக்கு கொடுக்கறதுனா கூட நான் உனக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டும் சரி, அந்த மாதிரி விஷயங்களும் வாக்கு கொடுக்காம, இல்ல யாருக்காவது வந்து நீங்க லோன் எடுத்து கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் பண்ணாம இருந்தீங்கன்னா வாழ்க்கையில முன்னேற்றம் காண்பீங்க. நீங்க எல்லாம் தேவையில்லாம போயிட்டு வழிய போய் நீங்களே வந்து மாட்டிக்காதீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சொந்தக்காரங்க எல்லாம் தேவையில்லாம வந்து உங்க வாயை வந்து கலருவாங்க. அதாவது தேவையில்லாம வந்து பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்க. சோ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சாலும் சரி, இல்ல வேற விதமான ஒரு விஷயங்கள் பண்ணாலும் சரி, அந்த இடத்துக்கு வந்து தேவையில்லாத விவாதங்களை பண்ணுவாங்க. அதாவது வாயை கொடுத்து புண்ணாக்கிக்காம நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா லைஃப்ல முன்னேற்றம் அடைவீங்க. இல்ல தேவையில்லாத அவங்கதான் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் திருப்பி பேசுனீங்களா
தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி இந்த ரொம்ப நாளா வந்து ஃபாரின் போகணும், வேலை விஷயமா போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு கைக்கூடி வரும். அதே மாதிரி ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் தேடி வரும். அதே மாதிரி குடும்பத்திலயும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். அதாவது கிரக பிரவேசம் பண்றது, கல்யாணம் பண்றது, சீமந்தம் பண்றது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கைக்கூடி வரும். அதே மாதிரி ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்கும். ரொம்ப நாள் போன வருஷம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 2.5 வருஷமா ரொம்ப பிரச்சனைகளை உண்டு பண்ணிருக்கோம். அதாவது சொல்லுவாங்க சனி கொடுத்தால் எவர் தடுப்பாரு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சனி பகவான் வந்து இப்போ இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து அவரு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்காரு. சோ அதனால 2ஆம் இடம்ன்றதுனால வாக்கு கொடுக்கறது, யாருக்காவது வாக்கு ஸ்தானத்துல மட்டும்தான் கவனமா இருக்கணுமே தவிர மத்த எல்லா விதங்களையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அமோகமான ஒரு சூழ்நிலையை இந்த சனி பயிற்சி உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குது. நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வந்து உருவாக்கி கொடுக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி மாணவர்கள் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து அதாவது அவங்களுடைய ஸ்பீச் பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்கும். படிப்புல வந்து நல்ல கவனத்துடன் அந்த படிப்பை வந்து அவங்க படிப்பாங்க. அதாவது ரொம்ப நாளா என் பையன் வந்து 10வது ரேங்க் 15வது ரேங்க் வாங்கிட்டு இருக்கான், அந்த கிரேடே போக மாட்டேங்குது, ஏ கிரேட் வரல, பி கிரேட் வரல, ஃபர்ஸ்ட் வரல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்தபடி உங்க பையன் வந்து டாப்பர் லிஸ்ட்ல வர ஆரம்பிச்சிருவான். சோ வந்து உங்க போர்டுல வந்து உங்க பையன் பேரு டாப்பர்னு சொல்லிட்டு உங்க பையன் பேரோ இல்ல பொண்ணு பேரோ வரக்கூடிய காலகட்டமாவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு. சோ கும்பராசிக்காரர்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவங்களுடைய காற்று ராசின்றதுனாலதான் இந்த எது எடுத்தாலும் வந்து வாய் மூலியமாவே பேசியே காரியம் சாதிச்சிருவாங்க. சோ அதனால நீங்க தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசாம இருந்தீங்கன்னா வீண் விவாதங்களை தவிர்க்கலாம். கும்பராசிக்கான பரிகாரங்கள் என்னன்னு பாக்கலாம். கும்பராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா காற்று ராசிக்காரர்கள். அதாவது இவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு குலதெய்வத்துடைய காயத்ரி மந்திரம் சொல்றது, இல்ல இவங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துடைய காயத்ரி மந்திரம் சொல்லி வேண்டுதல் வச்சீங்கன்னா இவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். இப்போ இந்த சனி பயிற்சியில சனி பகவானுக்கான பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹேண்டிகேப் பீப்புளுக்கு எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணீங்கன்னா வந்து வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும். அதாவது இந்த நிறைய வந்து முதியோர் இல்லத்துல வந்து அனாதை இல்லம்ல வந்து இந்த ஹேண்டிகேப் பீப்புள் பசங்க எல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணுங்க. எந்த அளவுக்கு நீங்க அன்னதானம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய அந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபடக்கூடும். சோ அதனால எவ்வளவு பணம் வந்தாலும் அதுல ஒரு பர்சன்டேஜாவது எடுத்து வச்சு அன்னதானத்துக்கு நீங்க பண்ணீங்கன்னாவே லைஃப் லாங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். அதுவும் இந்த சனி பயிற்சியில சனி பகவானுடைய தாக்கம் குறையும். தாக்கம் குறைஞ்சாவே பாத்தீங்கன்னா தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சுன்ற மாதிரி எல்லா பிரச்சனைகளுமே உங்களை விட்டு விலகும். சோ அந்த மாதிரி நீங்க இந்த விஷயத்துல வந்து கண்ணும் கருத்துமா இருந்து அன்னதானம் செய்யுங்க. எல்லா விதத்திலயும் உங்களுக்கு நன்மை உண்டாகும். கும்ப ராசி என்பவர்களே வணக்கம். கும்ப ராசினருக்கு 7.5 சனியில் ஜென்ம சனி விளைகிறது. இதுவரை 5.5 வருடங்களாக படாத பாடுபட்டு விட்டீர்கள். ஒரு மனிதன் எவ்வளவு கஷ்டப்படக்கூடாதோ அவ்வளவு கஷ்டப்பட்டு விட்டார். தற்சமயம் 7.5 சனியில் ஜென்ம சனி விலகினாலே 90% நன்மைகள் அதிகரிக்கும். 3ஆம் பார்வை ரிஷபராசி தங்களுடைய சுகஸ்தானத்திற்கு படுகிறது. தாயாருக்கு உடல் நல குறைவு உண்டாகலாம், தாயாருடன் பகை உண்டாகலாம், வீடு வாகனம் தொல்லை தரலாம், வீடு வகையில் ஏதாவது செலவு வைத்துக் கொண்டே இருக்கும், வாகன வகையில் செலவுகள் உண்டாகலாம், நிம்மதி கெடும், சுகத்திற்கு கேடு, தங்களின் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், சிறு சிறு மருத்துவ செலவுகள் உண்டாகலாம். 7ஆம் பார்வையாக கன்னி ராசி உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார். ஆயுள் ஸ்தானம், உடல்நல கோளாறு, அவமானம், செல்வாக்கு குறையும், கணவன் மனைவி சண்டை வரும். அடிக்கடி கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சண்டைகள் வந்து கொண்டே இருக்கும். சிலருக்கு கும்ப ராசினருக்கு வேறு பெண்களின் தொடர்பு உண்டாகும். பெண்களாக இருந்தால் வேறு ஆண்களின் தொடர்பு உண்டாகும். தொழிலில் சிரமம், அதிக முதலீடு செய்ய வேண்டாம் இன்னும் சில நாட்களுக்கு. 10ஆம் பார்வை தனுசு ராசி, லாபஸ்தானம், சோதனைகளை சமாளிக்கும் சக்தி தங்களுக்கு உண்டாகும். எதிர்பார்த்த உதவிகள் அவசரத்திற்கு கிடைக்கும். தொழிலில் மாற்றம் உண்டாகும், இடமாற்றம் உண்டாகும், ப்ரமோஷன் கிடைக்கும், புதிய சொத்து வாங்கலாம். சிலருக்கு மறுமணம் நடைபெறும். வக்கர காலம் 12/7/2025 முதல் 27/11/2025 வரை, 26/7/2026 முதல் 10/12/26 வரை.
2026 வரை. அந்த காலத்தில் நன்மைகள் அதிகரிக்கும். பெரும்பாலும் சனி பகவான் ஒரு வருடத்தில் 4 மாதங்கள் வக்கரமடைகிறார். அப்போது நன்மைகள் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம், தூக்கமின்மை, அசதி, சோர்வு, குடும்பத்தில் உள்ளவர்களால் வீண் மருத்துவ செலவுகள், பேச்சில் நிதானம் தேவை. குடும்பம், பொருளாதாரம், சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து போய்கொண்டே இருக்கும். பெண்களுக்கு நிதானம், பொறுமை அவசியம். ஈகோ பிரார்த்தனத்தை விட்டுட வேண்டும். உத்தியோகம், கடுமையான உழைப்பு, அரசியல் புகழ் உயரும். பேச்சில் நிதானம், மக்களின் ஆதரவு கிடைக்கும். விவசாயத்தை பொறுத்தவரை சுமார். கலைஞர்கள் வாய்ப்புகள் ஓரளவு சுமாராக கிடைக்கும். மாணவர்களுக்கு மந்த நிலை நீடிக்கும். புத்திஸ்தானம் சரியாக வேலை செய்யாது. ஆகவே கஷ்டப்பட்டு படிக்க வேண்டும். அதிசாரம் 3/6/2027 முதல் அவர்களுக்கு 20/10/2027 வரை நன்மைகள் அதிகரிக்கலாம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6, 8. அதிர்ஷ்ட கிழமைகள் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை. மேற்கு திசை யோகம். நீலக்கல் மோதிரம், வெள்ளை நீலக்கல் மோதிரம் அறியலாம். அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை, நீலம். பரிகாரம், விநாயகரை கும்பிடலாம். கால பைரவரை வழிபடலாம். ஆஞ்சநேயரை வழிபடலாம். ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் யாருக்கு சனி நீச்சம் மறைந்திருக்கிறதோ அவசியம் சனி பகவான் கோயிலுக்கு சென்று பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. ஏனென்றால் பாத சனி என்பதால் கால்களில் அடிபடுவதற்கான வாய்ப்பு உண்டு. சுந்தரகாண்டம் தினமும் ஒரு 5 பக்கங்கள் படித்தாலே கஷ்டங்கள் அனைத்தும் குறைந்துவிடும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். வணக்கம், நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த சனி பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். இந்த சனி பயிற்சி பலன்களை பத்தி பேசும்போதே பாருங்க, நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. சனி பயிற்சி பாத்தீங்கன்னா 2026 அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா பெரும்பாலான ஜோதிடர்கள் மார்ச் 29, 2025 10 மணிக்கு மேல சனி பகவான் பயிற்சியாக போறாரு கும்பத்துல இருந்து மீனத்துக்கு அப்படின்னு சொல்றீங்களே, எதுமா உண்மை அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கு. குழம்பவே வேண்டாங்க, தெளிவா ஒண்ணு புரிச்சுக்கோங்க. 2 விதமான பஞ்சாங்கம் இருக்குங்க. ஒண்ணு வாக்கிய பஞ்சாங்கம். வாக்கிய பஞ்சாங்கம் தான் பாத்தீங்கன்னா எல்லா நவகிரக ஸ்தலங்கள்லயும் அவங்க ஃபாலோ பண்றது. வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் 2026 தான் சனி பயிற்சி. ஏறக்குறைய பாத்தீங்கன்னா 1 வருஷம் நீங்க காத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆனா திருக்கணித பிரகாரம் பாத்தீங்கன்னா 29 மார்ச் 2025 சனி பயிற்சி. இந்த திருக்கணிதம் அப்படின்றது பாருங்க, 1950கள்ல இருந்தே 50+ இருந்தே பாத்தீங்கன்னா திருக்கணிதம் தான் ஃபாலோ பண்றாங்க. இந்த திருக்கணிதம் அப்படின்றது வானத்துல இருந்து குச்சது கிடையாதுங்க. வாக்கிய பஞ்சாங்கத்தை ஒரு ரிவைஸ்ட் எடிஷன், ஒரு மேக்ஸ்லயே பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ்ன்ற மாதிரி வருது பாத்தீங்களா. அதே மாதிரிதான் ஜோதிடத்துல கொஞ்சம் அட்வான்ஸ்டா பாத்தீங்கன்னா இந்த திருக்கணிதம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஆக பெருசா நீங்க குழம்பிக்கவும் வேண்டாம், பயப்படவும் வேண்டாம். இப்ப மகரம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடகம் எல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. இன்னும் 1 வருஷம் நாங்க இந்த கொடுமையை அனுபவிக்கணுமா அப்படின்னு. அப்படிலாம் கிடையாதுங்க, கவலைப்படாதீங்க. நீங்க பாருங்க, திருக்கணிதத்தையே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ திருக்கணித பிரகாரம் 29 மார்ச் 2025, சரிங்களா? கவலைப்பட வேண்டாம். ஆக இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க. உங்களை நாங்க பாத்தீங்கன்னா ஜோதிடம் பார்க்க கான்டாக்ட் பண்ணணும், ஏன்னா எங்க வாழ்க்கையில சில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும் அப்படின்னு. ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணுங்க. ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, என்கிட்ட பேசிக்கலாம். ஆக ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போறாரு பார்க்கலாம் வாங்க. கும்பராசி அன்பர்கள். கும்பம் 5 வருஷம் நிறைய கஷ்டப்பட்டாச்சு. நிறைய பேர் இந்த 2.5 வருஷமாவது நல்லா இருக்குமா அப்படின்னா, நிறைய 100% நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லைங்க. ஆனா நிறைய பாத்தீங்கன்னா நல்லது நடக்கும் கும்பத்துக்கு, கவலைப்பட வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னா, கும்பம் இப்ப பாத சனியில இருக்கீங்க. பாத சனியில இருக்கீங்க அப்படின்னா என்ன சொல்றது, முக்காவாசி கிணறு தாண்டிட்டீங்க, இன்னும் கால்வாசி கிணறு அப்படின்னு தான் தாண்டறதுக்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது ரொம்ப கிடுக்கு புடிய இழுத்து புடிச்ச சனி பகவான் பாத்தீங்கன்னா இப்ப அப்படியே நம்மள ஃப்ரீ பண்ணி விட்டுற மாதிரி, நம்மள ரிலீவ் பண்ணிட்ட மாதிரி. தூக்கம் இல்லாம, சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டது, தவிச்சது இப்ப பரவாயில்லைங்க, ஏதோ நான் தூங்குறேன். அது 2 காரணம். ஒண்ணு, என் மனசு அவர் பண்ற கஷ்டம் எல்லாம் பழகி போச்சு. இன்னொன்னு என்ன அப்படின்னா,
எனக்கு சில பல பிரச்சனைகள் ரிலீவ் ஆயிடுச்சு அப்படின்ற ரெண்டு காரணமே இருக்கும் இல்லைங்களா. இது வந்து சுய ஜாதகத்துல, உங்க சுய ஜாதகத்துல சனி பகவான் என்ன பாவத்துல இருக்காரு அதை பொறுத்து. அதே மாதிரி பாருங்க, இந்த 2.5 வருஷத்துலயும் கடைசி 6 மாசத்தை விட்டுடலாம். காரணம் என்ன அப்படின்னா, சனி பகவான் 7 நாட்டு சனி விட்டுட்டு போறதுக்கு ஒரு 6 மாசம் முன்னாடியே அவரோட கிடுக்குப்படியே அப்படியே லூஸ் பண்ணிடுவாரு. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன நல்லது செய்ய ஆரம்பிச்சிடுவாரு. போகும்போது பெருசா நல்லது செஞ்சிடுவாரு. ஓகேங்களா. அப்ப அந்த 6 மாசத்தை விட்டுடலாமா, 3 விதமா பலன் வரும். அப்ப இந்த ஒரு வருஷத்தையும் விட்டுடலாம். காரணம் என்ன அப்படின்னா, குரு பகவான் 5ஆம் பாவத்துல வந்து உட்கார்றாரு, மிதுனம். அப்ப மிதனத்துல வந்து உட்கார்றவர் உங்களுக்கு அதிர்ஷ்ட குருவா இருக்காரு. ஆக அதிர்ஷ்ட குருவா இருக்க போறவர் இந்த ஒரு வருஷம் சாலிடா, அதாவது 12 மாசம் நிறைய நல்லது செஞ்சிடுவார். அப்ப ஒரு வருஷம் விட்டுடலாம், கடைசி 6 மாசம் விடலாம். அந்த மத்தியமத்துல இருக்க ஒரு வருஷம் தான் நம்மளுக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கான பீரியட். கிரிட்டிக்னா பெரிய லெவல்ல இல்ல, கொஞ்சம் காஷியஸா நம்ம இருக்க வேண்டிய ஒரு பீரியட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரூம்ல நடக்கிறோம் அப்படின்னா எண்ணெய் ஊத்திட்டு இருக்குன்னா காலை பார்த்து வைப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி பார்த்து வைக்கக்கூடிய பீரியட் அப்படின்னு சொல்லலாம். ஆக கும்பம் இப்ப என்னதாங்க சொல்ல வரீங்க, சனி எங்களுக்கு நல்லது செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படின்னா, பெருசா கெட்டது செய்ய மாட்டாரு, முழுசும் உங்களை விட்டு போல, அதனால 100% நல்லதும் செய்ய மாட்டாரு. ஆனா ஒரு வருஷம் குரு நல்லா செஞ்சுப்பாரு. புரியுதுங்களா. அததான் இவ்வளவு நேரமா நான் சொல்ல வந்தேன். சரி, பாத சனிய 2ஆம் பாவத்துல இருக்கிறதுனால லைட்டா இந்த ஒரு வருஷத்தை விட்டுருங்க. அந்த மத்தியம 2.5 வருஷத்துல லைட்டா குடும்பத்துல அப்படியே புகையும் நெருப்பா, அதாவது சுடர் விட்டு எரியாத பிரச்சனைகள் லைட்டா கங்கு இருந்தா அப்படியே புகஞ்சுக்கிட்டே இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி லைட்டா புகஞ்சுட்டே இருக்கும் குடும்ப ரீதியான பிரச்சனைகள் அப்படின்றது. அதே மாதிரி சுக தாயாஸ்தானத்தை அவர் வந்து பாத சனியா இருந்து பாக்குறாரு. அம்மாவோட சப்போர்ட் முழுசும் கிடைக்காது, நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு தான் நம்ம கொஞ்சம் உழைக்கணும், இது இருக்கும். 8ஆம் பாவம் துஷ்தானத்தை பாக்குறாரு. நம்ம டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் காஷியஸா இருக்கணும், பேசும்போது கொஞ்சம் காஷியஸா இருங்க, ஹெல்த்ல காஷியஸ்னஸ் அப்படின்றத வச்சுக்கோங்க. சமுதாயத்துல இருந்து வந்த பெருசா அசிங்கம், அவ பேரு, அவ சொல்லு, அவ மரியாதை, இதெல்லாம் 100% மாறிடுச்சா. பல பேர் வந்து இல்லைங்க, அவர் பாவம், அவர் ரொம்ப நல்லவருங்க, அவர் பாட்டுன்னு அவர் வேலையை செஞ்சா, தேவையில்லாம அவர் மேல பழி போட்டாங்க அப்படின்னு பலர் பேசுறாங்க. சிலர் இன்னும் அந்த மனசுக்குள்ள அந்த உங்களை பார்க்கும்போது குறு அப்படின்னு மனசுல ஒண்ணு வச்சுட்டு பாக்குறது இருக்கதான் செய்யுது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாத சனியா இருந்து லாபஸ்தானத்தை பாக்குறாரு. அப்ப செய்யற தொழில அமோகமா லாபம் கிடைச்சிடுமா, கிடையாது. நம்ம வந்து பாருங்க செம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோம், அப்ப தேவையான லாபம் அப்படின்றதும். ஆக முடிவா ஆன் தி ஹோல் என்ன சொல்ல வர அப்படின்னா, குரு அதிர்ஷ்ட குரு ஒரு வருஷம் நல்லது செஞ்சாலும் இந்த 2.5 வருஷம் கும்பம் நீங்க இருக்க வேண்டிய கவனத்துலதான் இருக்கணும். நம்ம குரு வந்து ஒரு வருஷம் சூப்பர் டூப்பரா நம்மளுக்கு நிறைய காசு கொடுக்குறாரு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சனி நம்மள மறந்துட்டாரு அப்படின்னு நினைச்சு பெரிய லெவல்ல கடன் வாங்குறது, பெரிய லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, நம்பி ஒருத்தவங்க கிட்ட காசு கொடுக்கறது, புதுசா ஒருத்தவங்கள முழுசும் ஆத்மார்த்தமா நம்புறது, நம்புற மாதிரி நடிக்கிறதுல ரொம்ப பெருசா நடிக்க தெரியாது. ஏன்னா சனியனோட ஆதிக்கம் இல்லையா, உழைச்சுதான் முன்னேறுவீங்க. இதெல்லாம் கும்பத்துக்கு இயற்கையா இருக்க கேரக்டர் தான். பியாண்ட் தட் இந்த நம்பி ஏமாறுறது அப்படின்றது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, அது செய்யாதீங்க. பெரிய லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். கையிருப்பு கரையாம, கையிருப்பே ஒண்ணும் இல்லைங்க, ஏதோ ஒரு சிலர்கிட்ட இல்லைங்க, ஒரு சிலர்கிட்ட இருக்கிறவங்க அந்த மாதிரி கையிருப்பு கரையாம பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். பெருசா யார்கிட்டயும் பேசி ரொம்ப அந்யோன்யமா பழகி மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவுதான். ஜாக்கிரதையா இருக்கீங்க அப்படின்னா அது மட்டுமே போதுமானதுங்க. வேற எதுவும் நம்ம பெருசா யோசிக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. அதுக்கும் மேல கும்பராசி அன்பர்கள், நீங்க கும்பகோணத்துக்கு பக்கத்துல ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் அப்படின்றது இருக்குங்க. அங்க வந்து பாருங்க ஆதி கும்பேஸ்வரர் இருக்காரு. அவரை முடியும் அப்படின்னா 6 மாசத்துக்கு ஒரு முறை போயிட்டு அவரை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அவருக்கு பெருசா நம்ம நிறைய எடுத்துட்டு போனோம்னு இல்லைங்க, போகும்போது கண்டிப்பா நெய் கொண்டு போங்க. நெய் கொண்டு போய் அங்க கர்ப்பகிரகத்துல இருக்க புரோஹிதர் கிட்ட கொடுங்க. இதை வந்து கர்ப்பகிரகத்துல இருக்க விளக்குல வந்து ஊத்த சொல்லுங்க, ஊத்துங்க அப்படின்னு கொடுங்க. உங்க கண்ணு முன்னாடியே அவங்க ஊத்துவாங்க. ஊத்தும் போது அந்த ஊத்தி கொஞ்சம் திரிய நிமித்தி விட்டாலும் சரி, இல்ல ஊத்தினாலும் அந்த திரி வந்து ஜெகஜோதியா எரியும். அந்த ஜோதியினோட வெளிச்சத்துல, அந்த ஜோதி ரூபத்துல ஈசனோட முகத்தை ஆத்மார்த்தமா பாருங்க, கண்ணை மூடிக்காதீங்க, ஆத்மார்த்தமா பாத்துட்டு வாங்க. இதை விட உன்னதமான பரிகாரம் வேற எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். கும்பம் பெருசா பயப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க, கொஞ்சம் காஷியஸா இருங்க அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்த்துக்கள். கும்பராசி காலபுருஷனுக்கு 11. கண்ணீர் 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 கண்ணீர். அதாவது கும்பம் முள் குத்தும் போது வலி தாங்காமல் கத்தி கதறுகிறோம், ஐயோ குத்திருச்சே. அந்த ஊசி போடும்போது பாருங்க நம்ம அப்படி இருக்க மாட்டோம், அதோட சரி. அதே மாதிரி பாருங்க கல்லு தட்டும் போது ரத்தம் வந்துடும், ஒரு முள் குத்தும் போது தாங்கி இருக்கிறோம். அப்ப இது எல்லாத்தையும் எல்லா கஷ்ட நஷ்டத்துக்கு மன உறுதின்னு ஒண்ணு வேணும். அந்த மன உறுதி மிக்கவர், எந்த வேள்வி, எந்த கேள்வி, எந்த பதிலும் சொல்ல தயாரா இருக்கக்கூடியவங்க கும்பராசிக்காரவங்க.
எல்லாத்துக்கும் பதில் சொல்லக்கூடியவங்க கும்பராசிக்காரவங்க. எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். ஆக்கலும் சரி, அழித்தலும் சரி, பழித்தலும் சரி, மழித்தலும் சரி, எல்லாத்துக்கும் கீழ்நிலை இருக்கும் மேல்நிலை வரையும், கீழ்நிலையில இருந்து மேல்நிலை வரையும். அதுதான் சனீஸ்வரன் சம்பந்தப்பட்டதாச்சே. மகரமும் கும்பமும் சனி சம்பந்தப்பட்டது இல்லையா? அப்ப சகலமும் வெற்றி என்ற உணர்வை நோக்கி பயணம் செய்யக்கூடியவங்க, வெற்றி என்ற உணர்வை நோக்கி பயணம் செய்யக்கூடியவங்க கும்பராசிக்காரவங்க. கடந்த காலங்கள் முள்ளு மட்டும் இல்ல, கடந்த காலங்கள் எத்தனையோ துன்பங்கள். எது எங்கே போனாலும் யார் நிக்கிறது? அவர் தான் நிற்பார். சனீஸ்வர பகவான் தடுத்துட்டு இருப்பார். ஏன்னா அவருடைய வீடு, அவருடைய சொந்த வீடு, அவருடைய கடமையை செய்வார். சொந்த வீட்டுக்கு தான் கடமையை செய்வாங்க. வாத்தியார் பிள்ளைகள் பாருங்களேன், அவங்க பிள்ளைய ரொம்ப கண்டிஷனா வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. ரொம்ப கண்டிஷனா வளர்க்கணுங்க என் பிள்ளைய அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர் பிள்ளைய கண்டிஷனா வளர்க்கிறாரு. அப்ப கும்பராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இனி வரக்கூடிய இந்த நேரம், எந்த நேரம், இந்த சனி பயிற்சி உங்களுடைய ராசிக்கு அப்பாடி எல்லாத்தையும் விட்டுட்டு, விரையச்சனியா இருந்து கஷ்டப்பட்டீங்க, விரையச்சனி வேண்டியது எதுவுமே இது கிடைக்கல, வேண்டா வெறுப்போட இருந்தீங்க, குடும்பத்துல வெறுப்போட இருந்தீங்க, குழந்தைகள்கிட்ட வெறுப்போட இருந்தீங்க, பொருளாதாரத்துல வெறுப்போட இருந்தீங்க, வாகனத்துல வெறுப்போட இருந்தீங்க, தொழில்ல வெறுப்போட இருந்தீங்க. இப்ப தள்ளி எல்லாத்தையும் விட்டுட்டு மீனத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விட்டீங்க. மீனத்துல போய் சேர்த்து விட்டாச்சுப்பா. அப்ப மீனத்துக்கு சேர்த்து விட்டா கொஞ்சம் ரிலீஃப் ஆயிடுறீங்கல்ல, கொஞ்சம் ரிலீஃப் ஆயிடுறீங்க. அப்ப ரிலீஃப் ஆகும்போது என்ன ஆகுது? வாழ்க்கை கொஞ்சம் வழி கிடைக்கின்றது, ஒரு வழிகாட்டி உங்களுக்கு அமைகின்றது. எந்த மாதிரி வழிகாட்டி? பாதச்சனியாக மாறுகின்றது. பயனுள்ள சனீஸ்வரர் வந்திருக்கிறார். விரயச்சனத்திலையும் ஜென்மச்சனிலையும் உங்களை எல்லாத்தையும் இழக்க வச்சு இப்போதுதான் அதை காம்பன்சேஷன் பண்ண வர்றார். இப்பதான் உங்களுக்கு அதை காம்பன்சேஷன் பண்ண வர்றாரு. கருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், பெட்ரோல் சம்பந்தப்பட்ட தொழில், நிலக்கடலை சம்பந்தப்பட்டது, மரங்கள் சம்பந்தப்பட்டது, ஏஜென்சி சம்பந்தப்பட்டது, வெளிநாடு, சதயம், துலாம், மிதுனம். நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், மிதுனமும் சரி, துலாமும் சரி, சதயம் சரி, அதாவது கும்பம், மிதன ராசி, துலாம் ராசி, கும்ப ராசி, இவங்களும் வெளிநாட்டுக்கு போயே ஆகணும். இவங்களும் அந்த பிளைட்ல போயே ஆகணும். பிளைட் தொட்டுட்டாது வாங்க வந்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்துல. கேட்டீங்கன்னா, நான் எங்க பிளைட் பிளைட்டாவது பார்த்துட்டாவது நான் வந்துட்டேனே அப்படின்னெல்லாம் சொல்லுவாங்க கிராமத்துல. இப்பெல்லாம் கிராமம், எல்லாம் கிராமம் நகரத்துக்கு வித்தியாசம் தெரியல, கிராமத்துக்கும் நகரத்துக்கும் வித்தியாசம் தெரியல, எந்த தெரு எந்த ஊரு என்னன்னு வித்தியாசம் தெரியல. அவ்வளவு உன்னிப்பா நம்ம போகணும். அவ்வளவு தேடுதல் ஆகிவிட்டது நாகரிகம் உலகத்தில். ஆக கும்பராசிக்கு இப்போது உங்களுடைய பாதச்சனி பலனுள்ள சனியாக மாறிவிட்டது, பயனுள்ள சனியாக மாறிவிட்டது, பண்பட்ட சனியாக மாறிவிட்டது. உங்களுடைய தசா புத்தி, நேயர்களுடைய தசா புத்தி உங்களுடைய ஜாதகத்தை கணித்து கொண்டு கண்டிப்பாக அதை பரிசோதித்து பார்த்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல படிப்பினை, இவ்வளவு நாள கஷ்டப்பட்டதுக்கு இப்போ ஒரு நல்லதொரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் சனீஸ்வரர். ஏன்னா உங்க ராசிக்கு 2க்கு போயிட்டார். 2ஆம் இடம் எது? 2 நாளே என்ன? தனம், தானியம், கீர்த்தி, வண்டி, வாகனம், மனை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இடம். 12 பாவகத்துல 2ஆம் இடம் மட்டும் கெட்டு போக கூடாதுன்னு நிறைய நான் பதிவு பண்ணிருக்கிறேன். அந்த 2ஆம் இடத்துக்கு அவ்வளவு வேல்யூ உண்டு. அப்படிப்பட்ட கும்பராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு மட்டும், உங்க தொழில மட்டும் வச்சுக்க. வேள்வி, கலசங்கள், சிற்பி, சுவாமி, சுதை வடிவங்கள், இந்த மாதிரி விளையாட்டுத்துறை, சாகசங்கள் எல்லாமே உங்களுக்கு நிறைஞ்சிருக்குதுங்க. இப்படி எல்லாம் எடுத்து நடத்தி கண்டிப்பாக திருக்கொல்லிக்காடு வழிபாடு, திருக்கொல்லிக்காடு தயவு செய்து போயிட்டு வாங்க. திருநெல்வேலி போங்க, திருக்கொல்லிக்காடு பாதச்சனிக்காரங்க ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க. கச்சனம், திருவாற்று திருத்துறைப்பூண்டி இடையில கச்சனம்னு ஒரு ஊர் வரும். அந்த கச்சனம் பக்கத்துல போனீங்கன்னா திருக்கொல்லிக்காடுங்கிற ஒரு அற்புதமான அக்னீஸ்வரர், மங்களத்தை கொடுக்கக்கூடிய உழைப்பாளி யார் அப்படின்னா சனீஸ்வரர். அது எங்க? அதுக்கு பட்டம்னா திருக்கொல்லிக்காடு.
அப்படிப்பட்ட திருக்கோயில் சென்று வழிபாடு பண்ணுங்க. வன்னி இலையில கண்டிப்பாக பாதச்சனியும் சரி, ஜென்மச்சனியும் சரி, அடுத்து விரையச்சனியா இருக்கக்கூடிய மேசமும் சரி, வன்னி இலைய மாலையா கட்டி போடுங்க. வன்னி இலையில பாதத்துல போடுங்க. போட்டு அவருடைய காயத்ரி மந்திரம், அவருடைய மந்திரங்களை பாராயணம் பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுக்கு அந்த தாக்கங்கள் குறையும். உங்க தசாபத்துக்கு தகுந்தவாறு உங்க ஆரஸ்கோப்ப உங்களுடைய ப்ரிடிக்ஷனுக்கு தகுந்த அதனுடைய தாக்கங்கள், நவக்கிரகத்தினுடைய தாக்கங்கள் குறையும் என்பதுல மாற்று கருத்து அல்ல. விநாயகர் வழிபாடு கண்டிப்பா தடையை, அது ஏற்கனவே தடை, ஏற்கனவே காரிய சித்தி மாலை, ஒரு சித்தி பெறுவதற்கு, தடையை அகற்றுவதற்கு விநாயகருடைய காரிய சித்தி மாலையை கண்டிப்பாக சிம்மராசியும் சரி, கும்பராசியும் சரி, மீனராசியும் சரி, மேசராசியும் சரி, இவங்க எல்லாம் கண்டிப்பாக பிடிக்கணும். காரிய சித்தி மாலையை மறந்துடாதீங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு கும்பராசிக்கு 55% வந்துடுவாங்க. கும்பராசிக்கு 55% பயனுள்ள காலங்களா மாறுது. 55% வந்துருது. கருப்பு சம்பந்த பொருள் உங்களுக்கு 5ஆம் நம்பர், 6ஆம் நம்பர் யோக நம்பர். கண்டிப்பாக வெற்றி வாகை சூடுங்கள். கண்டிப்பாக நிச்சயமாக இனி வரக்கூடிய காலங்கள் வசந்த காலங்கள் தான், அதுல மாற்று கருத்து அல்ல. ஓம் சரவண பவ. அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள். வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி நம்மளுக்கு இந்த சனி பயிற்சி வருது அப்படின்னு கும்பராசி கும்ப லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். சனி பயிற்சி ஆகும் போதுதான் எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்க்கும். ஏன்னா அவர் கால சக்கரத்தின் 10, 11 கூடியவர். அவர் பயிற்சி ஆகும் பொழுது நம்ம செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற பலன்களை தரவிருக்கிறார். நமக்கு நம்ம பூர்வ புண்ணிய பலமா இருக்கா, 5ஆம் இடம், 9ஆம் இடம், இந்த இடங்கள்லாம் வலிமையா இருக்கும் போது எந்த சூழல்லையும் சிறப்பா கடந்து வந்து, எந்த சூழல்லையுமே சனி பயிற்சி ஆகுதுன்னு நம்ம பயப்படவே வேண்டாம். ஏன்னா சனி ஒரு பாவம் தொட்டு வரும் பொழுது அந்த பாவத்துல நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ரெடி பண்ணி தர போறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர்னு சொல்லுவாங்க. அந்த சனியானவர் நமக்கு நன்மை செய்தாலும் நம்ம வாங்கிக் கொள்ளணும். அவரே நம்மளுக்கான ஒரு சாதகமில்லாத பலன்களை செய்யும் பொழுது அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை கொடுக்க இறைவனை தான் நம்ம பற்றி கொள்ளணும். ஏன்னா கர்மாவை இந்த ஜென்மத்திலேயே நம்ம அனுபவித்து விடணும். ஏன்னா இன்னும் அடுத்த சந்ததிகளுக்கு கடத்தி கொண்டு போகக்கூடாது. என்ன பண்ணமோ அதை சார்ந்து நம்ம ஒரு பிரச்சனையை ஆஸ் யூஷுவலா நம்ம ஃபேஸ் பண்ண போறோம். அதையெல்லாம் கடந்து வருவதற்கு இந்த சனி பயிற்சி நமக்கு எப்படி பலன்களை அளிக்க இருக்குது என்பதை இந்த பதிவுல காணவிருக்கிறோம். அன்பர்கள் பதிவினை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்வதற்கு இந்த சனி பயிற்சியால் நம்ம எப்படி கையாளலாம் என்பதை அறிந்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். இந்த சனி பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை அளிக்கவிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, 7.5 சனி இன்னும் முடியல. ஆனா நம்ம தலையில இருந்த ஒரு பெரிய பாரம் இருக்கு பாத்தீங்களா, அது நீங்கணும். எதுவுமே செய்யாம மூளையில முடங்கி இருந்த அந்த சூழல் மாறி நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில சுச்சுவேஷன் இதான். இந்த சுச்சுவேஷனை நம்ம இனிமே சிறப்பா கடந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 2ல் வரக்கூடிய சனி உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு சூழலையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். 2ல இருந்து அவர் 4 நம்மளுக்கு 8, 11 என்ற இடங்களை பாக்குறேன். அப்ப உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. குடும்ப உறுப்பினர்கள் மீது கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. நம்மளுடைய கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கு. நம்ம ENT சம்பந்தமான பிரச்சனைகளை, வார்த்தையில வாக்குல ஜாமீன் போன்ற விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். கமிட்மெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் அதை பண்ணிடுறேன் இதை பண்ணிடுறேன்றது கொடுக்கூடாது. ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் இருக்கிறோம் அப்படின்றவங்க எல்லாம் ரொம்ப வாய் வார்த்தை, ஒரு வார்த்தைக்கு அப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்லிடக்கூடாது. உறவுகளை தக்க வைத்துக் கொள்ளணும். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். ஏதாவது ஒரு பஞ்சாயத்து, ஒரு வழக்கு, இதெல்லாம் வந்துடும். அதனால நேர்மையான வழியில இந்த காலகட்டம் சென்றோம்னா உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் வேணும். இல்லைன்னா ஒரு நீண்ட கால ஒரு உடல் உபாதையா அது ஏற்பட்டுடும். ஒரு சிலருக்கு நல்ல மணி ஃப்ளோவும் வரும். ஏன்னா அவர் 2-11 குருவுடைய வீட்டுக்கு தான் போறாரு. தொழில்ல உங்களுடைய முன்னேற்றத்துல, உங்க சுய முன்னேற்றத்திலையும் உங்க தொழிலையும் நீங்க சிறப்பான செயல்பாடுகளை செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்வை நீங்க ரொம்ப வளமாக்கி கொள்ளலாம். உங்களுக்கான அடுத்த விஷயங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடைபெறும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்களுடைய அதிகப்படியான உழைப்ப போடும்போது ரொம்ப சிறப்பா இருக்கும். வண்டி வாகன மாற்றம், அதே போல
ஒரு வீடு வாங்குறது, இதெல்லாம் ஒரு லோன்ல இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பையும் அவர் கொடுத்துருவாரு. எல்லாத்துலயுமே வந்து செய்யக்கூடிய செயல்கள்ல ஒரு நல்ல ஒரு சிறப்பு ஏற்பட்டுடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நிறைய மாற்றம் அப்படி இப்படி நிகழணும். பெரிய எதிர்பார்ப்பு வைக்காதீங்க. அதெல்லாம் வச்சீங்கன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாகும். இருக்கிற லைஃப் செயல்பட முடியுதா? இது வரைக்கும் செயல்படாத நிலை நீங்கி இப்ப நம்ம செயல்படுறோமா? அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டா போதும். மத்தபடி இந்த ஏழை சனியை வந்து திறம்பட கடந்து வருவதற்கு இறைவனுடைய அனுகிரகம் நிறைய தேவை உங்களுக்கு. எப்போ வந்து ஒரு டைம் பாக்ஸ் பிக்ஸ் பண்ணி அதுல வந்து நீங்க வந்து செயல்பட்டுக்கோங்க. இதுல இருக்கக்கூடிய சதய நட்சத்திரம் பட்ட பாடுலாம் ரொம்ப இது. அத வந்து மனதளவுலயும் சரி, வந்து இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கடன் சார்ந்த புரட்டாதியா இருந்தா கடன் சார்ந்த பிரச்சனை, தொழில போட்டு மாறிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரலன்ட்டு. செவ்வாழை நட்சத்திரம் மாவிட்டா ஏதாவது ஒரு உடல் உபாதை இல்ல ஒரு விபத்து வண்டி வாகனம்ட்டு நிறைய மாட்டிட்டு உறவுகள்ல பிரச்சனை. என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்ப எதையும் போய் உங்க நியாயம் தர்மத்தை எல்லாம் யாருக்கிட்டையும் வந்து நீங்க விளக்காதீங்க. அது வந்து இப்ப எடுபடுற நேரமும் கிடையாது. அப்படி மாறினா இப்படி மாறணும் 1008 யோசனை வரும். தூக்கமே இருக்காது. அதையெல்லாம் கடந்து வரணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. உங்களுடைய உழைப்பை, உங்களுடைய திறமைய, உங்களுடைய மூல உழைப்பும் விரயமாகணும், உங்கள் உடல் உழைப்பும் விரயமாகணும். நிறைய வந்து தான தர்மங்கள்ல வந்து நீங்க ஈடுபடுங்க. அடக்கமா இருக்கும் பொழுது உங்களுக்கு பிரச்சனையே கிட்ட வர யோசிக்கும். அமைதியா இருந்தா பிரச்சனை வந்து வந்த வேகத்திலேயே போயிடும். தான தர்மத்துல வரும் செய்யும் போது உங்களுடைய கர்மா ஆயிடும். நீங்க பிறந்த கிழமையோ இல்ல சனிக்கிழமையிலயோ அன்னதானம் தாராளமாக பண்ணுங்க. வயிறார ஏழை எளியவருக்கு இல்ல துப்புரவு தூய்மை பணியாளர்களுக்கு இல்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு இல்ல வயதானவர்கள் வாழ்வின் அடித்தட்டு மக்கள் உங்களுக்கு எந்த விதமான உதவியாவது செய்யுங்க. அவனுடைய வாழ்வின் ஆதாரத்துக்கு சாப்பாடுலாம் வாங்கி கொடுக்கும்போது ஃபுல் மீல்ஸா வாங்கி கொடுத்துருங்க. ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி, எலுமிச்சங்காய் ஊறுகாய், மேல வந்து ஒரு 21 ரூபா குறைந்தது. அதுக்கு மேல வச்சாலும் அது உங்களுடைய வசதியை பொறுத்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த சில்லறை பணம் எல்லாம் கொடுக்கும்போதுதான் சுக்கிரன் சிறப்பாக ஆக்டிவேட். ஏன்னா சுக்கிரன் உச்சமாகக்கூடிய வீட்டுலதான் சனீஸ்வர பகவான் போகிறார். அப்ப வருமானம் நிச்சயமா வந்துடும். அந்த வருமானத்துல எப்படி நம்ம விரயம் பண்ண போறோம்? விரயம் வந்து நம்ம சந்தோஷமா பண்ணிட நல்லா இருக்கும் இல்லையா? ஒரு நோய்க்கு தேவையில்லாத செலவு முதல்ல யாருன்னா கொடுத்து ஏமாறும் போதுதான் நம்மளுக்கு கஷ்டமாகும். அதை வந்து ஒரு நல்லதா நம்மளே வந்து வாலண்டியா மனமோந்து செய்யும் பொழுது மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் இது வரைக்கும் ஒரு இடத்துல போய் வேலை செஞ்சோம் கூட இந்த காலகட்டம் 10 பேரை வச்சு வேலை செய்யக்கூடிய ஒரு சிறப்பான இடத்துக்கு வந்துருவோம். ஒரு பொருளாதார சேமிப்பும் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். லாபங்கள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 7 சனிலே 3 கேட்டகரி பார்ப்போம் இல்லையா? ஒரு நம்மளுக்கு மங்கு சனி, பொங்கு சனி, நம்மளுக்கு வந்து மாரக சனி அப்படின்னு 3 வரும். அப்ப அந்த சின்ன வயசுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் படிப்புல உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துருங்க. 2வது ரவுண்டு வர்றவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு சாதிக்கக்கூடியவர்கள் தான் அப்படின்னு வந்து சொல்லலாம். 7 சனியில நமக்கு 5, 9 பாவம் எல்லாம் இருந்துச்சுன்னா எதுவுமே செய்யாம நம்ம மூளையில முடிக்கிட மாட்டோம். சாதிப்பும் இந்த 7 சனி தான் நம்ம நடக்கும். இப்ப சனீஸ்வர பகவான் பார்க்கக்கூடிய பாவங்களை 4 பாவங்கள் 4 நமக்கு இங்க வந்து 8, 11. அப்ப அந்த 8 தான் தொடர்ந்து ஒரு நிரந்தர ஒரு செயல்பாடு. அது நல்லதும் சாதகமற்றது நமக்கு சொல்ல போகுது. 4 நம்முடைய படிப்பு, நம்முடைய பதவி, நம்மளுடைய எல்லா ஒரு குடும்ப உறுப்பினர்கள், ஒரு சமூகத்துல ஒரு அந்தஸ்து, இதெல்லாம் சொத்து பத்து எல்லாமே கொடுக்க போகுது. வண்டி வாகன சேர்க்கை எல்லாம் நம்மளுடைய உழைப்பு, நம்ம செயல்பாடு மூலம் நம்ம எதை வந்து நம்ம நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிக்க போகிறோம். நம்ம எந்த அதாவது ஒரு கஷ்டமான சூழலை வந்து நம்ம எதிர்கொள்ள போகிறோமா, ஒரு சாதகமான சூழலை எதிர்கொள்ள போகிறோமா? உங்களை நீங்க எப்போ ஆக்டிவா வச்சுக்கும் போது இது வரைக்கும் முடங்கி போயிருந்த சூழல்லாம் போயிடும். அது நப்பே உங்களுக்கு ஆரம்பிச்சிடும். சனி பயிற்சி வரும்போதுதான் இல்ல, அந்த 3 மாதத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு எல்லா விதமான சூழல்களும் உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆரம்பிச்சிடும். அதனால இப்ப இருக்கக்கூடிய சூழல் இந்த பாரசனியை வந்து நீங்க சிறப்பா கடந்து வந்துடலாம். தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணி வரக்கூடிய ஒரு சிறப்பான நிலைப்பாடு வந்து நமக்கு வரக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய கிரக பயிற்சிகளும் தந்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கும்பராசி அன்பர்கள் எந்த ஒரு செயலிலையும் உங்களுக்கு ஒரு சந்தேகம், ஒரு தெளிவு இல்லை அப்படின்னா உங்களுடைய வெல்விஷர்களை கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க. குடும்பத்திலையும் சரி, நம்முடைய வார்த்தை எடுபடலாம் எந்த ஒரு மன கவலையும் வைத்துக் கொள்ளாதீங்க. இப்ப போய் யார்கிட்ட கேட்டாலும் நியாயமும் கிடைக்காது. அதனால இந்த வரக்கூடிய இந்த பாரசனியை வந்து ரொம்ப பக்குவமாக பொறுமை நிதானத்தோட பொறுப்புணர்வோடு கடந்து வந்துட்டு போகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் வாய் வார்த்தையில ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். இதுல மட்டும் கவனமா இருந்துட்டா போதும். அவங்க அந்த 7 சனியை வந்து சிறப்பா கடந்து அடுத்த பலவித நன்மைகளையும் நம்ம வந்து அடையிறதுக்கு இருக்கிறோம். மே மாதத்துக்கு அப்புறமா உங்களுக்கு இன்னும் வந்து கிரகங்கள் மாற மாற உங்களுக்கு நல்ல பலன்களும் நடைபெற காத்து கொண்டு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு 3 மாசம் ரொம்ப அப்படியே வந்து ஒரு தவக்கோலத்துல இருந்துட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு மிகப்பெரிய பூம் வாழ்க்கையில முன்னேற்றங்கள்லாம் தாராளமாக காணப்படும். நல்ல தசாபுதிகள் நடக்கும் பொழுது
தசாபுதி சரியில்லாதவர்கள் எல்லாத்துலயுமே கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. இறைவனுடைய டிவைன் எனர்ஜியை கைப்பிடிச்சுக்கோங்க. கோளறு பதிகம் படிப்பது, நமக்கு உக்ர தெய்வங்கள், காவல் தெய்வங்கள், நம்மளுடைய குல தெய்வங்களை வழிபடுவது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை தரும். மாதம் ஒரு தடவை கூட குலதெய்வத்துக்கு போயிடலாம். மெடிடேஷன், யோகா, பிராணாயாமம் பண்ணும்போது நம்மளுடைய மூச்சு பயிற்சி தான் நம்ம கர்மாவை தீர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு தடவையும் நம்மளுடைய பிராணாயாமம் பண்ணும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஏற்றங்கள், மாற்றங்களை அந்த பிராணம் பண்ணும்போது நம்ம சிந்தை தெளிவு இருக்கும். சிந்தை தெளிவா இருந்தா நம்ம செயல்பாடு சிறப்பா இருக்கும். நம்ம அடையக்கூடிய பலன்களும் நமக்கு ஏழை சனின்லாம் அங்க 5 மூலையில முழுங்க வேணாம். தாராளமாக ஆஸ் யூஷுவலா சாதாரண நேரம் போலவே கடந்து வந்துடலாம். கும்ப ராசி லக்னக்கார நண்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சனி பெயர்ச்சி. இந்த சனி பெயர்ச்சி 29/3/2025 சனிக்கிழமை இரவு 9:44 கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகின்றாருங்க. கும்பராசிக்கு இது வரைக்குமே சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. இப்போ உங்களுடைய ராசியிலிருந்து 2ஆம் இடத்திற்கு செல்கின்றார். இது மிக 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 சிறப்பு. குடும்பத்துல நல்ல ஆனந்தமா இருக்கும். இதுக்கு முன்னாடி அந்த ஆனந்தம் இருந்ததுதான். இருந்தாலுமே இப்போ இந்த டயத்துல உங்களுக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய ஆனந்தம் மிகப்பெரிய பேரானந்தம். அந்த குடும்ப நபர்களுக்கு கணவருக்கும் சரிதான், மனைவிக்கும் சரிதான், பாத்தீங்கன்னா ரொம்ப ஆனந்தமா இருக்கும். நீங்க நினைத்த விஷயங்கள் எல்லாமே நடப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரும். குடும்பத்திற்கு பாத்தீங்கன்னா பொன் பொருள் சேர்க்கைகள் எல்லாமே உண்டு. உங்களுடைய திறமையான பேச்சுக்கள் மூலமா என்ன பண்ணுவீங்க, அதிகப்படியான லாபத்தை எல்லாத்தையுமே பார்ப்பீங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து லாபங்கள் உங்களை தேடி கொண்டே இருக்கும். இந்த டயத்துல வீட்டுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஒரு வேலை பார்த்துருந்தப்பா அங்க கரெக்டா ரொம்ப சரியா இல்லை, கரெக்டான டயத்துக்கு நம்ம போனா கூட அங்க பாத்தீங்கன்னா கரெக்டான டயத்துக்கு சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்கல, இப்படி கஷ்டப்பட்டு இருந்தீங்க கும்பராசிக்காரங்க. இதுக்கப்புறம் பாருங்க சனி பயிற்சிக்கு அப்புறம் இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துருங்க. சரிங்களா? நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான வருமானம் தரக்கூடிய ஒரு கம்பெனியில உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பார் சனி பகவான். ஏன்னா சனி பகவான் தான் உங்களுடைய ராசி அதிபதியை அவர் தாங்க. அவர் 2ஆம் இடத்துக்கு போறாரு. திறமையான பேச்சுக்கள் மூலமா ரொம்ப சிறப்பா பேசுவீங்க. ஒரு பிசினஸ் சம்பந்தமான விஷயத்துக்கு பேச போறீங்களா, ரொம்ப அற்புதமா பேசுவீங்க. அதன் மூலமா அதிகப்படியான கான்ட்ராக்ட் எல்லாமே எடுத்துட்டு வருவீங்க. அதன் மூலமா லாபங்கள் எல்லாத்தையும் அள்ளி குவிக்க போகின்றீர்கள். குடும்பத்திற்கு பொன்பொருள் சேர்க்கைகள் எல்லாம் உண்டு, ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு. குடும்பத்துல மனமகிழ்வான ஒரு காலங்க இது. சரிங்களா? கும்பராசிக்காரர்களுக்கு மனமகிழ்வான காலம். தொட்டது எல்லாமே தொடங்கும். அதே நேரத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, யாரையுமே திட்டாதீங்க, யாரையுமே சாபங்கள் கொடுக்காதீங்க. இப்படி திட்டுறதோ இல்ல அடுத்தவங்களோட மனசு புண்படுத்துற மாதிரி நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா வருமானத்தில் குறைவு ஏற்படுத்தி தருவார் சனி பகவான். சரிங்களா? எல்லாரையுமே நல்லபடியா புகழ்ந்து பேசுங்க. அவங்க உங்களை திட்டுனா கூட சரிதாங்க, அவங்கள நீங்க புகழ்ந்து பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திட்டுறவங்க ஒரு நிமிஷம் யோசிப்பாங்க, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடி அவங்க நடந்துக்குவாங்க. இதுதாங்க இதுல இருக்கக்கூடிய சூட்சுமமான விஷயம். இதுதான் நம்முடைய பேச்சுக்கள் மூலமா பெரிய லெவல்ல காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னா அவங்க புகழ்ந்துருங்க. அவ்வளவுதான். புகழ்ந்தீங்கன்னா காரியத்தை நீங்க அற்புதமா சாதிச்சுக்கலாம். சனி பகவானுடைய 3ஆம் பார்வை 4ஆம் இடத்திலும், 7ஆம் பார்வை 8ஆம் இடத்திலும், அவருடைய 10ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல பதியுது. இந்த டயத்துல வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப கவனமா பார்த்து வாங்குங்க. பழைய வாகனங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மிக மிக சிறப்புங்க. ஏன்னா ராசி அதிபதியே சனி பகவான் தான். ஓகேங்களா? அப்போ பழைய வாகனங்கள் தாராளமா வாங்குங்க. இந்த டயத்துல பாத்தீங்கன்னா பழைய உணவுகள், இது வெயில் காலம் தான். அதாவது பழைய சாதம் இருக்கு இல்லைங்களா, அந்த பழைய சாதத்தை தாராளமா சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய உடல்நிலை நல்ல அற்புதமா இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா வாழ்வியல் பரிகாரம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுவே ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் தான். நீங்க பழையது மட்டுமே சாப்பிட்டே வாங்க காலையில. இல்ல அப்படின்னா பழையது அந்த பழைய நீராகாரம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த நீராகாரத்துல கொஞ்சம் தயிர் ஊத்தி அதை அதுல அதை ரெகுலரா நீங்க எடுத்துட்டு வாங்க. அப்புறம் பாருங்க உங்களுடைய உடல்நிலை நல்ல அற்புதமா இருக்கும். பழையது ரெகுலரா எடுத்துக்கோங்க. உடல்நிலை நல்லபடியா முன்னேறும். நல்ல சிறப்பா இருப்பீங்க. ஓகேங்களா? இந்த டயத்துல பார்த்தீங்கன்னா புதுசா வண்டி வாகனங்கள் தயவு செய்து வாங்காதீங்க. பழைய வாகனங்கள் வாங்க, மிக மிக சிறப்பு. பழைய வீடு வாங்குங்க, மிக மிக சிறப்பு. உங்களுக்கு லாபங்கள் எல்லாத்தையுமே அள்ளி தருவார் சனி பகவான். தாயினுடைய உடல்ல ஏதாவது பிரச்சனைகள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உடம்பு ஏதாவது சரியில்லைன்னா ஒன்றுக்கு போய் கவனிச்சுட்டு வந்துருங்க. சரிங்களா? இதன் மூலமாக அவருடைய உடல்நிலை நல்லபடியா இருக்கும். நம்முடைய மனோநிலை நல்லபடியா இருக்கும். 2ஆம் இடத்துல 7ஆம் பார்வை 8ஆம் இடத்துல பதிகிறதுனால தேவையில்லாத வீண் வழக்கு வம்புகள் இதெல்லாம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாமே தீர்ந்துடும். எதிர்பாராத இடத்துல இருந்து மிகப்பெரிய அளவு தனவரவு உங்களுக்கு தேடி வருவதற்கான வாய்ப்புகள் சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். சனி பகவானுடைய பார்வை 10ஆம் பார்வையை லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல பதியுது.
சனி பகவானுடைய 10ஆம் பார்வை லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல பதிது மிக மிக சிறப்புங்க. லாபத்துல வந்து குறைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு. இருந்தாலுமே உங்களுடைய ராசியாதிபதி சனி பகவான் இருக்கிறதுனால அந்த லாபத்திலிருந்து குறைவுகளை ஏற்படுத்தி தரமாட்டார். அப்படி லாபங்கள் வந்ததுன்னா என்ன பண்ணுங்கன்னா, நீங்க அதை வந்து தான தர்மங்கள் பண்ணுங்க. அப்படி தான தர்மங்கள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாபத்தில் என்னைக்குமே அந்த குறைபாடுகள் இருக்கவே இருக்காதுங்க. ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்களா, அந்த கம்பெனியில வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து நீங்க எந்த அளவுக்கு வேணாலும் உதவி பண்ணுங்க, லாபம் வந்து பெருகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து லாபம்னு அதிகமா வந்து லாபங்கள் அள்ளி குவிச்சுட்டே இருப்பாரு சனி பகவான். ஓகேங்களா? சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாருக்கும் வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்க உதவிகளும் தானங்களும் தர்மங்களும் எல்லாம் எந்த அளவு பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய வந்து மேன்மை வந்து அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பார் சனி பகவான். அவர் வந்து உங்களுடைய ராசி இருக்குதான் 2ஆம் இடத்துல இருந்து லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல பாக்குறார். இந்த டயத்துல வந்து புதுசா வந்து பதவி உயர்வுகள் வேணும் அப்படின்னா உங்க கூட வேலை பார்க்கறவங்களுக்கு நீங்க உங்களால முடிந்த அளவு வந்து உதவியில எல்லாம் பண்ணுங்க. உங்களுடைய உயர் அதிகாரிகள்ட்ட வந்து நீங்க எப்பயுமே ரொம்ப கேர்ஃபுல்லா நடந்துக்கோங்க. சரிங்களா? அவங்க ஏதாவது பேசுறாங்கன்னா ஓகே அப்படியே பண்ணிடுறாங்க ஐயா அப்படி சொல்லுங்க. இது மாதிரி நீங்க பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு உயர் பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். அது மட்டும் இல்லைங்க, இது வரைக்கும் சொன்ன எல்லா பாயிண்ட்களையும் வந்து கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுபடி நீங்க நடத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா காரியத்திலையும் நீங்க சக்சஸை மட்டுமே பார்க்கலாங்க.